அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய நமஸ்காரங்கள். நாளை பிப்ரவரி 14 மாசி மாத சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் என்பது சிவபெருமானின் ஒரு புனிதமான ஒரு நாள். அதே நேரம் நாளை நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் காவலராக கருதப்படுகின்ற சிவபெருமானின் வாகனம், அவரது வலது கரம் அழைக்கப்படக்கூடிய நந்தி பகவான், அவரையும் நீங்க நாளை நாளில் வழிபடணும். சிவபெருமானை மட்டும் வழிபட்ட போதாது, அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி பகவானை நீங்க வழிபடும் பொழுது அந்த இருவரின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நாளை நாளில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த சனி பிரதோஷ நாளில் நம்ம நந்தியை வழிபடுவது சிவபெருமானை நேரடியாக வழிபடுவதற்கான மிக சக்தி வாய்ந்த ஒரு வழியையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாளில் நம்ம பார்க்க போவது, ஏன் சனியோட பிரதோஷத்துல இந்த நந்தியானது, நந்தியின் முக்கியத்துவம் ஏன் இருக்கு, எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கும், தீய எண்ணங்கள், நோய், பீடைகள், கெட்ட சக்திகள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகுமா விலகாதா, நந்தி பகவானின் 3 வரி அந்த ரகசிய மந்திரம் என்ன, நம்ம எந்த திசையில் எந்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும், இந்த முழு நாள் நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள், இதை பற்றி அந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். எனவே இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றத்தை, ஒரு திருப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். முதல்ல நந்தி பகவானின் சக்தி என்ன? நந்தி பகவான் என்பது சிவபெருமானின் ஆணையை நேரடியாக நிறைவேற்றுபவர். சிவபெருமான் எந்த விதமான உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா சிவபெருமான் நந்தி பகவானிடம் தான் கூறுவார். அதை நந்தி பகவான் தான் நிறைவேற்றி வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இந்த நந்தி பகவான் சிவபெருமானுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கிறார். சிவனின் சக்தியை தாங்கக்கூடிய ஒரு பரம பக்தர் அப்படின்னு அந்த நந்தி பகவான் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் சிவனடியார்கள் அழைக்கப்படக்கூடிய நம்ம அனைவருமே முதல்ல நந்தி பகவான். அது நந்தி பகவானுக்கு பிறகுதான் நாம நம்முடைய வாழ்க்கையில அழைக்கப்பட்டு வருகிறோம். தீய சக்தியில் நெருங்க முடியாத ஒரு காவலராகவும், நமக்கு நேர்மறை எண்ணங்களை புகட்டக்கூடிய ஒரு நபராகவும், கர்மத்தால் கண்டுள்ள நபர்களின் வாழ்க்கையை சக்தியை தூண்டக்கூடிய ஒரு தெய்வமாகவும் இந்த நந்தி பகவான் வாழ்ந்து கொண்டு வருகிறார். இவர் பார்ப்பதற்கு எளிதாக இருக்கலாம், ஆனா இவருடைய சக்தி, சிவபெருமானை எந்த விதமான காரியங்களை செய்யணும்னாலும் இந்த நந்தி பகவானை தான் அழைத்து வைப்பார். ஏன்னா இவருடைய சக்தியானது அவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கும். நந்தியின் பார்வையினால் ஒரு ரகசியமானது இருக்கும். அவர் சிவனை நோக்கி அமர்ந்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம், நாமும் நந்தியின் வழியாக சிவனை வழிபடலாம். எனவே நந்தியை நீங்க முதல்ல வழிபடுங்க. அதற்கப்புறம் சிவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நீங்க எப்பொழுது சிவன் கோவிலுக்கு போனாலும் சிவனை பார்ப்பதற்கு முன்பாக முதல்ல நந்தி பகவானை வழிபட்டு விட்டு அதற்கப்புறம் சிவனை உங்களுடைய கண்களால பார்த்து வழிபடுங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது உருவாகும். இதனால் சனி பிரதோஷ நாட்கள்ல நந்தியை வழிபடுவது கர்மத்தை கரைக்கக்கூடிய மிக அதிசயமான ஒரு வழியாக கருதப்பட்டு வரும். எனவே இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நாளை நீங்க நந்தியை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அவங்களுடைய நந்தியை எப்படி வழிபடணும் அப்படின்னு காண்பதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருக்கேன், மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். நாளைய நாள்ல நம்ம இந்த நந்தியை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். நாளை நந்தி வழிபாடு செய்வோருக்கு மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் குறையும். அச்சம், பயம், பதட்டம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். வீட்டில் இருந்த கெட்ட எனர்ஜி கூட இந்த ஒரு நாள்ல உங்களை விட்டு கரையும். கர்மத்தினால் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் மெலிந்து போகக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். சனி பகவான் தரக்கூடிய சோதனை அனைத்தும் உங்களுக்கு குறையும். நீண்ட நாட்களாக செய்ய வேண்டிய ஆசைகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு நாள்ல நிறைவேறும். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இதனை நாட்கள் நிறைவேறாமலே இருந்தது அப்படின்னா இந்த ஒரு நாள்ல நீங்க நந்தி பகவானுக்கு சொல்கின்ற இந்த ஒரு மந்திரம் அது அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கும். உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்படுத்தப்படும். தீய சக்தி, பீடைகள், பார்வை, அதிர்ஷ்டங்கள், துஷ்டங்கள் இது அனைத்தும் உங்களை விட்டு விலகும். நந்தியின் பார்வை ஒரு நொடி நம் மீது விழுந்தாலே போதும், நமக்கு நல்ல ஒரு ஆற்றலானது ஏற ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். அது மட்டும் இல்லாம நாளை காலையிலும் சரி, இல்லைன்னா நாளை முடிவதற்குள் எப்படியாவது இந்த நந்தி பகவானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூற வேண்டும். நாளை காலையில எழுந்த உடனே படுக்கை அறையில் இருந்து எழுவதற்கு முன்பு இந்த 3 வரி மந்திரத்தை நீங்க 11 முறைகள் கூறலாம். அப்படி காலையில நீங்க எழுந்தவுடன் கூறிவிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில நாளை முழுவதும் எந்த விதமான தடங்குகளையும் ஏற்படுத்தாமல் பாதுகாத்துக் கொள்ளும். காலை சொல்ல முடியவில்லை அப்படின்னு கூறுபவங்க குடித்து முடித்து விட்டு சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது கூறலாம். இல்லைன்னா சிவன் கோவில்ல வைத்து கூட இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். இதனால எந்த விதமான தவறுகளும் கிடையாது. இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதன் மூலம் மனதில் இருக்கக்கூடிய இருள் பயம் அனைத்தும் நீங்கும். தீய எண்ணங்கள் நம்மளை விட்டு விலகும். உடலின் சக்தியானது இன்னும் உயரத் தொடங்கும். சனியின் சோதனைகள் முழுமையாக குறையும். சிவபெருமானின் அருள் நம்மை நோக்கி வரும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்வதனால் கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நம்ம எந்த திசையில் சொல்ல வேண்டும் அப்படின்னா கிழக்கு திசை நோக்கி சொல்ல வேண்டும். இது நந்தி பகவானுக்குரிய மந்திரம். அதனால இதை நம்ம கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு கூற வேண்டும். இதை ஏன் கூறுகிறோம் அப்படின்னா கிழக்கு அப்படிங்கிறது சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு திசை.
சூரியன் அதாவது உயிர் சக்தியை நமக்கு கொடுக்கும். நந்தி பகவான் சிவனுடைய உயிர் சக்தியை தாங்குபவராக இருப்பார். இவனை இந்த ஒரு நேரத்துல நீங்க கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நந்தி பகவானுக்கு கூறுங்க. இது இரண்டும் சேரும் பொழுது கர்மங்கள் கரைந்து சக்தி மிக வேகமாக உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு நேரத்துல இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க எப்படி சொல்லணும், எந்த ஒரு நேரத்துல சொல்லணும் அப்படின்னா, காலை 4:30 மணிலிருந்து 6:30 மணி பிரம்ம முகூர்த்த வேலை, அந்த ஒரு நேரத்துல கூறலாம். இல்லைன்னா சூரிய உதயம் நேரம்னு அழைக்கப்படக்கூடிய காலை 6 மணிலிருந்து 7 மணி இந்த ஒரு நேரத்துல கூறலாம். இந்த ஒரு நேரத்திலையும் உங்களால கூற முடியவில்லை அப்படின்னா மாலை நேரம், அதாவது பிரதோஷத்திற்கான ஒரு நேரம் மாலை 6:30 மணிலிருந்து 4:30 மணிலிருந்து மாலை 6 மணி இந்த ஒரு இடைப்பட்ட நேரத்திற்குள் நீங்க எப்படியாவது இந்த மூணு நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நான் கூறுகிறேன். இதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை எப்படி கூறணும், வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக என்னவெல்லாம் செய்து இந்த ஒரு மந்திரத்தை கூறினால் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத இதற்கு பின்னாக கூறுகிறேன். இதுதான் நந்தி பகவானின் 3 வரி மந்திரம். ஓம் நந்தியே நமக, ஓம் நந்திகேஸ்வராய நமக, ஓம் நந்தி தேவாய நமக. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில 2 விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக தொடங்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எப்படி கூறணும் அப்படின்னா, கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய 2 கைகளையும் உங்களுடைய மார்பு மீது வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு மெதுவாக உங்களுடைய மூச்சை உள்ளிழுத்து கொண்டு மூச்சை விடும்போது ஒரு முறை இந்த ஒரு மந்திரம், இது போல இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தொடர்ந்து 21 முறைகள் கூற வேண்டும். இதனை மட்டும் நீங்க கூறி பாருங்க. இது உங்களுடைய மந்திர சக்தியை 200% அதிகரிக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பலனையும் அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டு உள்ளிருந்து வெளியே இந்த ஒரு மூச்சை விடும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க கூறணும். இந்த ஒரு மந்திரத்தை பார்த்து கூறினாலும் தவறுகள் கிடையாது. இல்லைன்னா இந்த ஒரு மந்திரத்தை மனப்பாடம் கூட செய்து வைத்துக்கொண்டு நான் கூறின இந்த ஒரு நேரத்திற்குள் எப்படியாவது நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை உருவாக்கும். ஒலி உச்சரிப்பு நிதானமாக இருக்க வேண்டும். அவசரம் இல்லாமல் இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். மந்திரம் நம்முடைய உள்ளத்தில் அமர வேண்டும். மந்திரமானது நம்முடைய உள்ளத்திற்குள் மிக தெளிவான ஒரு முறையில் அமர்ந்து கொண்டு அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். எனவே நாளை நீங்க குளித்ததுக்கு அப்புறம் கூட இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். வீட்டில் சிவன் நந்திக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து தீபத்தை ஏற்றும் பொழுது சொல்லுங்கள், நந்தியே என் வழியை திறந்து வை அப்படின்னு நந்தியே இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது கூறிவிட்டு ஒரு சிட்டிகை வெள்ளம் வைத்து நந்தியை நீங்க நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. இதை 9 நிமிடம் நீங்க உங்களுடைய மனதிற்குள் கூறும்போது ஓம் நம சிவாயனும் கூற வேண்டும். இதனை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. உங்களுடைய கர்ம கணக்குகள் எதுவாக இருந்தாலும் அது உடனே தீர்க்கப்படும். இந்த மாலை பிரதோஷத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, மாலை 4:30 6:30 மணி வரை கோவிலில் வைத்து கூட இந்த ஒரு நந்தியோட மந்திரத்தை கூறிவிட்டு சிவன் கோவிலில் நந்திக்கு முன்பு நின்று கொண்டு அவரின் காதில் உங்களுடைய ஆசைகளை மெதுவாக நீங்க சொல்ல வேண்டும். இதை காது சொல்லி வேண்டுதல் என்பார்கள். இதை நீங்க நந்தி பகவானுக்கு இந்த சனி பிரதோஷ நாட்கள்ல செய்யும் பொழுது நீங்க கேட்டது உடனடியாக நிறைவேறும். எனவே நாளை சனி பிரதோஷம். நந்தியின் வழிபாட்டிற்கு இதை விட ஒரு சிறந்த நாள் எதுவும் இருக்காது. நாளை காலையில நீங்க 11 முறை இந்த 3 வரி மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. உங்களுடைய மனமானது மாறும், உங்களுடைய சிந்தனைகள் மாறும், உங்களுடைய வாழ்க்கையே மாறும். ஓம் நம சிவாய, ஓம் நந்திகேஸ்வராய நமக. இந்த ஒரு செயலை மட்டும் நாளை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறி அமைந்துவிடும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.